வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். 2024-25 ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் 7 சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. சமூக நீதியை மையமாக கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை, வார்த்தை ஜாலம்தான் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடன் வலையில் சிக்கிக் கொள்வதை நோக்கி தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. இந்தியாவில் அதிக கடன் வாங்கி கவர்ச்சி திட்டங்களை திமுக அரசு வழங்கி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இந்திய அரசின் ஸ்திரத்தன்மை மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 இடங்களை வெல்லாது, நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அடுத்த 100 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் பாஜகவை வீழ்த்துவது இந்தியா கூட்டணிதான். டெல்லியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைய வாய்ப்பு. திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் 21ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம். கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பேட்டி. மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் திமுக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய தலைவர்கள் பங்கேற்கும் வகையில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் 6 பெட்டகங்களில் தமிழகம் கொண்டுவரப்படுகிறது. மார்ச் 6, 7ஆம் தேதிகளில் தமிழக உள்துறை முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் எஸ். பி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. டெல்லி நோக்கிய பேரணி தொடரும் என விவசாயிகள் அறிவிப்பு. மத்திய அரசு முன்வைத்த பரிந்துரைகளை ஏற்க மறுப்பு. பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் மேயர் தேர்தலில் பதிவான வாக்குச்சீட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திட்டமிட்டபடி இன்று போராட்டம் நடைபெறும் என ராமேஸ்வர மீனவர்கள் அறிவிப்பு. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். 7 சிறப்பம்சங்களை உள்ளடக்கி தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 13,720 கோடி ஒதுக்கீடு செய்தும், சென்னை, மதுரை, கோவையில் 26 கோடி ரூபாய் மதிப்பில் தோழி விடுதிகள் கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் 5 லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும், முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்திற்கு 27,922 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 3,000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும், 500 மின்சார பேருந்துகள் இந்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். தலா 3,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2025ஆம் ஆண்டிற்குள் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க 360 கோடியில் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் குறித்து தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சமூக நீதியை மையமாக கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை, வார்த்தை ஜாலம்தான் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கடன் வலையில் சிக்கிக் கொள்வதை நோக்கி தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் அதிக கடன் வாங்கி கவர்ச்சி திட்டங்களை திமுக அரசு வழங்கி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் அறிவிப்புகள் மேலும் கடன் சுமையை
எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் இருப்பதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்திய அரசின் ஸ்திரத்தன்மை மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 இடங்களை வெல்லாது, மாறாக நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த 100 நாட்களும் மிக முக்கியமானவை என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டங்கள் 40 நமதே நாடும் நமதே என்பதை உறுதி செய்யும் விதமாக தமிழ்நாடெங்கும் மிக எழுச்சியோடு பிரம்மாண்டமாக நடந்தேறியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் பாஜகவை வீழ்த்துவது இந்தியா கூட்டணிதான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் நல்ல செய்தியை சொல்வதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைய வாய்ப்புள்ளதாக திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் கூறியுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் எம்.எல்.ஏ. விஜயதாரணி பாஜகவில் இணைய உள்ளதாக வரும் தகவல் வதந்தி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பல்வேறு பொறுப்புகளில் இருந்த விஜயதாரணிக்கு கட்சி மேலும் பல பதவிகளை தர காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வருகின்ற 21ஆம் தேதி முதல் விருப்ப மனு வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனுவுடன் பொது தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோர் 20,000 ரூபாயும், தனி தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 15,000 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த திமுக நிர்வாகிகள் திட்டமிட்டு வருகின்றனர். தென்சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை ஆகிய 3 தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டமாக அது நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு செயலி வாயிலாக மாவட்டம் முதல் ஊராட்சி வார்டு வரை முழுவீச்சில் உறுப்பினர் சேர்க்கையை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11 மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சமாஜ்வாடி கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் சமாஜ்வாடி கட்சி 2வது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 16 இடங்களுக்கு வேட்பாளர்களை சமாஜ்வாடி கட்சி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சண்டிகர் மேயர் தேர்தலில் பதிவான வாக்குச்சீட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையில் புதிதாக தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக ஏற்கனவே பதிவான வாக்குகளை எண்ணி முடிவு செய்ய விரும்புகிறோம் என்றதோடு மேயர் தேர்தலுக்கு நடைபெறும் குதிரை பேரம் ஆழ்ந்த கவலை அளிக்கிறது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்தார். அஜித் பவார் அணியை தேசியவாத காங்கிரஸ் கட்சியாக அங்கீகரித்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 6 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சரத்பவார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்து பதிவிட்ட வழக்கில் நடிகர் எஸ்.பி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அபராத தொகையை செலுத்திய பிறகு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக எஸ்.பி. சேகர் தரப்பில் மனு தாக்கல் செய்ததை ஏற்று தண்டனையை நிறுத்தி வைத்தும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தங்கம், வெள்ளி நகைகள் பெங்களூருவிலிருந்து மீண்டும் தமிழகத்திற்கு வருகிறது. மார்ச் 6, 7ஆம் தேதிகளில் தமிழக உள்துறை முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவளித்துள்ளது. 28 கிலோ தங்கம், வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள் 6 பெட்டகங்களில் தமிழகம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் போரூர் சுங்கச்சாவடி, சூரப்பட்டு சுங்கச்சாவடி, கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஆகிய 3 இடங்களை தவிர வேறு எங்கும் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறும் ஆம்னி பேருந்துகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்படும் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 22ஆம் தேதி கூடுகிறது. அன்றைய தினம் அரசின் அடுத்த 3 மாத அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரெங்கசாமி தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் ரெங்கசாமி புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் இடைக்கால பட்ஜெட்டுக்கான கோப்புக்கும் ஒப்புதலையும் பெற்றார். விளைபொருட்களுக்கு ஆதார விலை கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மத்திய அரசு முன்வைத்த பரிந்துரைகளை ஏற்க மறுத்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்ற 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு தரப்பில் பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. இதனை விவசாய சங்கங்கள் ஆலோசித்து முடிவறிவிப்பதாக தெரிவித்த நிலையில் அவற்றை நிராகரித்துள்ளனர். இதனால் டெல்லி நோக்கிய தங்களது பேரணியை தொடர இருப்பதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர்.
இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தை திட்டமிட்டபடி நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்கிறார் வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். 2024-25 ஆண்டிற்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் 7 சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. சமூக நீதியை மையமாக கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை, வார்த்தை ஜாலம்தான் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடன் வலையில் சிக்கிக் கொள்வதை நோக்கி தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து. இந்தியாவில் அதிக கடன் வாங்கி கவர்ச்சி திட்டங்களை திமுக அரசு வழங்கி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். இந்திய அரசின் ஸ்திரத்தன்மை மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 இடங்களை வெல்லாது, நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அடுத்த 100 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் பாஜகவை வீழ்த்துவது இந்தியா கூட்டணிதான். டெல்லியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைய வாய்ப்பு. திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே. இளங்கோவன் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் 21ஆம் தேதி முதல் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயம். கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பேட்டி. மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் திமுக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய தலைவர்கள் பங்கேற்கும் வகையில் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் 6 பெட்டகங்களில் தமிழகம் கொண்டுவரப்படுகிறது. மார்ச் 6, 7ஆம் தேதிகளில் தமிழக உள்துறை முதன்மை செயலாளர் நேரில் ஆஜராகி பெற்றுக் கொள்ளுமாறு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் நடிகர் எஸ்.பி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. டெல்லி நோக்கிய பேரணி தொடரும் என விவசாயிகள் அறிவிப்பு. மத்திய அரசு முன்வைத்த பரிந்துரைகளை ஏற்க மறுப்பு. பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் மேயர் தேர்தலில் பதிவான வாக்குச்சீட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திட்டமிட்டபடி இன்று போராட்டம் நடைபெறும் என ராமேஸ்வர மீனவர்கள் அறிவிப்பு. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.